ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான கத்திரிக்காய் கொத்து ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு ஏற்ற கத்திரிக்காய் கொத்து செய்வதற்கு 1/4 கிலோ கத்திரிக்காய், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து விடலாம். கத்திரிக்காய் கொத்து செய்வதற்கு நறுக்கிய கத்திரிக்காயை குக்கரில் சேர்த்து விடலாம். பெரிய வெங்காயம், தக்காளியை சேர்த்து விடலாம். பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1/2 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு, தண்ணீர் சேர்த்து 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். கத்திரிக்காய் நன்றாக வெந்து வந்துவிட்டது. நாம் நன்றாக மசித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் கத்திரிக்காய் கொத்திற்கு நன்றாக மசித்து செய்தால்தான் சுவையாக இருக்கும். இந்தளவு நன்றாக மசித்த பின் நாம் தாளித்து விடலாம். நாம் மிக்சியில் அரைப்பதை விட இப்படி மத்தால் மசிப்பது தான் சுவையாக இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம். கடுகு, ஜீரகம் சேர்த்து விடலாம். கடுகு, ஜீரகம் பொரியவும் நறுக்கிய சின்ன வெங்காயத்தை சேர்த்து விடலாம். 2 காய்ந்த மிளகாய், பெருங்காயத்தூள் சிறிதளவு, கறிவேப்பிலை. வெங்காயம் நன்றாக வதங்கி வரவும் கத்திரிக்காயில் சேர்த்து விடலாம். நாம் கத்திரிக்காயை வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெங்காயம் நன்றாக வதங்கி வரவும் கத்திரிக்காய் கொத்தில் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு ஏற்ற கத்திரிக்காய் கொத்து அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூடான தோசையுடன் இந்த கத்திரிக்காய் கொத்து வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம் அம்மா பாட்டி செய்யும் இந்த கத்திரிக்காய் கொத்தை இதே முறையில் செய்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். சுவையான கத்திரிக்காய் கொத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.